சூடித்தந்த சுடற்கொடியே. என்ன நம்ம போகும்போது பேரப்பிள்ளை படுத்து கிடந்தான், இப்போ ஜம்முன்னு வேற ட்ரெஸ் மாற்றி ரெடியாகி உட்காந்துருக்கான். ஒரு வேளை அந்த டீச்சர் ரெடி பண்ணி விட்டுருப்பாங்களோ? அப்படி மட்டும் இருக்கட்டும், இவன் மட்டும் ஆமான்னு சொல்லட்டும். அதையே பிடிச்சி அப்படியே நான் காய நகர்த்தி போடுறேன். யோ குட்டியாளு, என்னையாப்பில்ல ஜம்முன்னு வேற ட்ரெஸ் மாற்றி ரெடியாகி உட்காந்துட்டீங்க போல. யார் பிள்ளைக்கு மேலே தொடச்சி விட்டாங்க? உங்க அப்பனா? சரித்தே. அப்பாவா? சரி சரி. ஏயா குட்டியாளு, உங்கள் டீச்சர் வந்திருக்காங்களே, அவங்கள ட்ரெஸ் மாற்றி விட சொல்ல வேண்டியதானே? உங்கள் அப்பாவே பாவம், அவருக்கே நிறைய வேலை இருக்கு. அவங்கதே பாட்டி அவங்க கேர்ள், நான் பாய். பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் முன்னாடி ட்ரெஸ் மாற்றக்கூடாது. நாசமாக போச்சு, இவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் இந்த வேலையை முடிக்க? அப்புறம் சேம் பப்பி சேம் ஆயிரும். அதானே, இப்போ நல்லா பேச படித்து விவரம் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து என்னையவே ட்ரெஸ் மாற்ற விடுறது கிடையாது. அப்படி வளர்த்து வச்சிருக்கான் அவங்க அப்பே. ஆனாலும் என் பேர பிள்ளை இப்போ தனியாக இருக்கான். இவங்க அப்பனும் எங்கே போனான்னு தெரியலை, இவங்க சித்தப்பனும் எங்கே போனான்னு தெரியலை. இந்த மாதிரி சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போயே என் குட்டி பிள்ளை மனசில் அவங்க டீச்சர் வந்தே ஆகணுங்கிற நினப்பை விதைச்சிடணும். அப்புறம் என் குட்டியாள், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் தெரியுமா? ஆமா பாட்டி தெரியும். அதுக்கு தான் தம்பி ஜம்முன்னு ரெடி ஆகி உட்காந்துருக்கானா? வீட்டுக்கு போனதும் என்ன செய்ய போகிறோம்? விளையாடுவோம். யார் கூட விளையாடுவீங்க? நான் சிட்டு கூட விளையாடுவேன். அன்னைக்கே அந்த கிளி வீட்டுக்கு வந்ததுக்கு இவங்க சித்தப்பையும் ஒரு கத்து கத்துனான். நம்மளும் பேசாமல் 2 கத்து கத்தி இருந்திருக்கலாம். அப்புறமா பாட்டி கூட விளையாடுவேன். வழிக்கு வந்துட்டான். பாட்டி கூட விளையாடுவியாடி தங்கம்? பாட்டிக்கு இப்போ எல்லாம் வயசாயிருச்சுல, விளையாடையே முடியலை. அதனால வாகா அவன் டார்லிங் கூட விளையாடுவான். என்ன டார்லிங்? ஏமா வயசான காலத்துல எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பேசாம ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டியதானே? சி, இது வீட்லயே இருக்க வேண்டியதானே? இதுக்கு நடுவுல கோவிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன், அவளை பார்க்க போறேன், இவளை பார்க்க போறேன்னு எதுக்கு தேவையில்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயய்யா, என்ன சொல்றான் இவன்? நான் எங்கயா போனேன்? கோவிலுக்குமா? கோவிலுக்கு. நீங்க கோவிலுக்கு போயிருக்கிறதா வாகா சொன்னான். அதுவா? ஆமா, கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க நான் எவளை பார்க்க போனேன்? அதாம்மா, அவளைதான், மீனாட்சி அம்மன். அவளை சொல்றியா? ஆமா, அவகிட்ட போய் புலம்புனா தானே நமக்கு மனக்குறையெல்லாம் கொஞ்சமாவது தீர்த்து வைப்பா. என் பேரனுக்கு உடம்பு குணமாகணும் பத்தியா? ஆமாம்மா, அதான் குணமாயிடுச்சு. அதான் அதுக்கு தான் போனேன். என்ன பயப்புள்ள பொடி வச்சு பேசுறான்? ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போனது, வெண்ணிலா கிட்ட பேசினதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சச்சா, வாய்ப்பே இல்லை. இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். அந்த டீச்சரை நம்ம வீட்டுக்கு கேர் டேக்கரா வேலைக்கு வர வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இப்போ அந்த டீச்சர் மாசம் 8000 சம்பளம் வாங்குறாங்க அந்த ஸ்கூல்ல. நான் போய் விசாரிச்சேன். நீங்க கூட ஒரு 5000 கொடுங்க, ஓடி வந்துட மாட்டாங்க உங்க வீட்டுக்கு. சூப்பர், 5000 என்ன கூடயே போட்டு கொடுத்துருவோம். அருமையான பிளான் வெண்ணிலா. இந்த வெண்ணிலா பிளான் போட்டா அருமையா தான் இருக்கும். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? பண்ணிடுவோம். ஏயா குட்டியாளு, நீங்க சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, பாட்டி வெளியே இருக்கேன். மரகதம் ஓடிரு, உன் பெரிய மகன் கிட்ட போய் நின்னுக்கோ, இல்லாட்டி உன் சின்னவன் உன்னைய கொன்றுவான். குட்டி பிள்ளை சமத்தா இருப்பாங்களாம், பாட்டி வெளியே இருப்பனா? சரியா? சரி பாட்டி. தள்ளிக்கையாப்ல, நான் வெளியே இருக்கேன். நகல்றானான்னு பாரு. என்னையா கண்ணு, தள்ளிக்கையாப்ல? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அவளால, அந்த வெண்ணிலாவால நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம், அவமானம், அசிங்கம் எல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு. அவன் நிழல் கூட நம்ம வீட்டு ஆளுங்க மேல படக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா அவ கூட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
இது நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தணும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சோ அப்படிதான் நடக்கட்டும்னு நினைச்சு பண்றீங்களா? இல்லையா இல்லையா பிள்ளை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு தடவை அவளால பட்ட அசிங்கம் போதும்னு தான் அவளை நான் விலக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா அவ கூட சேர்ந்து கும்மால அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லையா கண்ணு, உங்க அண்ணன் எனக்கு என்ன என் அண்ணனுக்கு? அவ சொல்லுவா என் அண்ணனை பத்தி 1000 கதை சொல்லுவா. வாகாவோட மிஸ்ஸை பார்த்து சிரிச்சாரு அப்படி இப்படின்னு இவ 1000 கதை சொல்லலாம். ஆனா என் அண்ணன் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தானே தெரியும். வாகா குட்டி ஹாப்பியா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் என் அண்ணன் அந்த மிஸ் கிட்ட கொஞ்சம் கேஷுவலா பேசுறாரு. அவ தான் ஏதோ கற்பனை பண்ணி கதையை இழந்துக்கிட்டு இருக்கான்னா அவ கூட சேர்ந்து நீங்களும் பிளான் பண்றீங்களோ? பிளான். உங்க 2 பேரையும் பக்கத்து பெட்ல இதே ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு வாகா குட்டியை கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னொரு தடவை நீங்க அவகிட்ட பேசுனீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, சொன்னதை செஞ்சிருவேம்மா. இல்லையா பேச மாட்டேன், இனிமேல் பேச மாட்டேன். ஹலோ வாகா குட்டி சார். அம்மா 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, வாகா குட்டி கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறோம். என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கவுன்சிலிங் தான். வீட்டுக்கு கிளம்புறீங்க இல்லையா இப்போ, அதுக்கு தான். உங்கள் பிரதர், வாகாவோட மிஸ் எல்லாரும் வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ம். வாகா குட்டி ஹாய் மோட்டி ஃப்ரெண்ட். வீட்டுக்கு போக போறீங்கல்லப்பா? ஆமா, வாகா குட்டிக்கு ஹாப்பியா? செம்ம ஜாலியா இருக்கு. ஜாலியாக இருக்கா? சரி சார். எஸ் சார். ஹார்ட் பீட், பல்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் வர்றேன். எஸ் சார். ப்ரெஷர் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது இப்போதைக்கு. ம் ஆமாம் சார், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. சார் வாகாவோட ரிப்போர்ட். நர்ஸ், சார் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு மெடிசன் ஆட் பண்ணி தரேன். அதை வாகாவோட ஃபாதர் வெளியே இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். வாகா குட்டி வீட்டுக்கு போய் என்ன செய்வீங்க? ஜாலியா விளையாடுவேன். சரி, எப்பவும் ஜாலியாக இருக்கணும், எதுக்குமே அழக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா உங்களுக்கு அதை வாங்கி தருவாங்க, செஞ்சு தருவாங்க. சரியா? சரி. எதுக்குமே அடம் பிடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. சரி. வாகா குட்டி சமத்து பையனா குட் பாயா இருந்தா வாகா குட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி. நர்ஸ், பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. எதுக்கு எல்லாரும் இப்படி வரிசையா நின்றுட்டு இருக்கீங்க, அதுவும் வெளியே? உள்ள டாக்டர்ஸ் வாகா குட்டிக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கிளம்ப போறாங்கல்ல, அதான். ஓகே ஓகே. என்ன 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 எல்லாரும் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க, அதான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஏன் அதை உன்கிட்ட தான் கேட்கணுமா? நான் தானே இங்கனக்குள்ள நிக்கிறேன். சார், இது டாக்டர் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. போச்சு, அந்த நர்ஸ் வாகாவோட அப்பாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. சுக்கி, ஏன் சுக்கி? நீ சும்மா இருடா. ம் தேங்க்யூ. நர்ஸ், அது என்னது? லவ் லெட்டரா? டேய், பிரிஸ்கிரிப்ஷன்டா. என்ன? ஏன் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை உன்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இங்க நாங்க நிக்கிறதெல்லாம் கணக்கு தெரியலையாமா அந்த பொண்ணுக்கு? டேய் என்னடா? அதான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் நானும் அம்மாவும் இங்க தானே நிக்கிறோம், எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? அதானே பர்டிகுலரா உன்கிட்ட மட்டும் கொண்டு வந்து கொடுக்குது அந்த பொண்ணு. சார், எங்க டாக்டர் சார் இவர்கிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. அதுவும் இல்லாம இவர் தானே டாக்டரை ரெகுலரா கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தெரியும் எங்களுக்கு, போங்க. சாரிம்மா, நீங்க போங்க. ஓகே சார். நீ வீட்டுக்கு வா. அம்மா, நான் போய் மெடிக்கல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோங்க. என்னைய பாத்துக்கிறதுக்கே நான் ஒன்னே தான் நம்பி இருக்கேன். இது என்னதுமா? நானும் வரட்டா மெடிக்கலுக்கு? இந்த மெடிசனை வாங்குறதுக்கு எத்தனை பேரு? திடீர்னு சார் கூப்பிட்டாருன்னா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஆள் வேண்டாமா? அதுக்கு தான் இந்த உன் தம்பி நிற்கிறான்ல, நம்ம 2 பேரை சேர்ந்து போய் மருந்து வாங்குவோம். அப்பதான் என் பேர பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாகும். வா. வாட்? இது என்ன லாஜிக் இது? அது லாஜிக் இல்லை, அது ஒரு சம்பிரதாயம். வா, 2 பேரை சேர்ந்து தான் போகணும். ஒத்தையெல்லாம் மருந்து வாங்க போகக்கூடாது. வா, நம்ம 2 பேரும் போவோம். சரிம்மா, வாங்க. டேய் பாத்துக்கோ, உள்ள சார் கூப்பிட்டாருன்னா என்ன ஏதுன்னு கேட்டு வை, நான் வந்ததும் சொல்லு. போயிட்டு வா. மிஸ், இதோ வந்துடுறேன் மிஸ். ஓகே சார். வாங்கம்மா. மரகதம் ஓடிரு, உன் பெரியவன் பின்னாடியே ஓடிரு. என்ன கொழுப்பா? தெரியல சார், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எதுவும் எடுக்கல. எங்க சுக்கி கிட்டயா? என்ன திமிரா?
உன் திமிரை என்கிட்டயே காட்டுறியா? போனா போகுதுன்னு உன்னை உள்ள விட்டா ஓவரா தான் ஆடிட்டு இருக்க. நான் எங்க சார் ஆடுறேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு நிக்கிறேன். ஆமா, அந்த நர்ஸ் கொண்டு வந்து கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனா லவ் லெட்டர்னு எதுக்கு என்கிட்ட சொன்ன? நான் எங்க உங்ககிட்ட சொன்னேன்? நானா அப்படி நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? Shit, idiot. குட்டி பிள்ளை, நம்ம வீட்டுக்கு போக போறோம். போலாமா? சார், உங்க 2 பேருக்கும் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. நாங்க எங்க டியூட்டி தானே சார் செஞ்சோம். எஸ் சார், எங்களோட டியூட்டி தானே இது. இல்ல சார், டியூட்டிங்கிறதையும் தாண்டி வாக்காக்குட்டி மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க, உங்க வீட்டு பையன் மாதிரி. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாக்காக்குட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆஹா, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு நீங்க கொடுத்துருக்கீங்களே. ஆமா சார், ஆமா ஆமா. வாக்கா குட்டி, பாய். டாடா முட்டி ஃப்ரெண்ட். சரி, நல்லா படிக்கணும், சமத்தா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். என்னப்பா சொன்னதெல்லாம் மறந்துடக்கூடாது, கோவப்படக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அப்பா சொல்றத கேட்டுக்கிட்டு சமத்து பையனா குட் பாயா இருக்கணும். ம், ஓகே. சார் நீங்களும் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. வாக்காக்குட்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவனுக்கு திரும்ப அந்த பெயின் வராமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு அவனை பிடிவாதம் பிடிக்க விடாமல் அவன் போக்குக்கே போய் எதுனாலும் சமாளிக்க பாருங்க. ஷியோர் சார், ஷியோர். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு இன்னொரு கவுன்சிலிங் இருக்குது. பாய் சார். பாய் சார், பாய். சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே சார். சார், மெடிசன் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு சார். ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அதை நான் கேட்கவே இல்லை சார். அப்போ பில் செட்டில் பண்ணாம போனா ஓகேவா? டேய், அவர் தானே ப்ரோ அப்படி சொன்னாரு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஓகே சார், ஓகே ஓகே. சார், சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். ஓகே சார். ராஜா குட்டி, போகலாம் மேடம் தங்கம்? போலாம்ப்பா. பா, நம்ம நம்ம கார்ல போவோமாப்பா? ஆமாப்பா, கார்ல தான் போக போறோம். நானும் என் சுக்கி ஃப்ரெண்டும் முன்னாடி அப்பா பக்கத்துல தான் உட்காருவோம். ராஜா, அவங்க வீட்டுக்கு போக வேண்டாமாடா? இல்லப்பா, சுக்கி ஃப்ரெண்ட் நம்ம கூடயே நம்ம வீட்டுக்கு தான் வரணும். டார்லிங், அதெல்லாம் சரியா வராது. வா, நம்ம கிளம்பலாம். குட்டி, அவங்க வீட்டுல விட மாட்டாங்கடா. அவங்க வீட்டுல தேடுவாங்க. அவங்க வீட்ல சொல்லி கேடலாம். நம்ம சுக்கி ஃப்ரெண்ட கூட்டிட்டு போலாம்ப்பா. கார்ல முன்னாடி அப்பா பக்கத்துல நானும் சுக்கி ஃப்ரெண்டும் உட்காருவோம். பின்னாடி என் டார்லிங்கும் பாட்டியும் உட்காரட்டும். டார்லிங், அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க வீட்டுல திட்டுவாங்க. தேவையில்லாம உங்க மிஸ்க்கு நீ திட்டு வாங்கி கொடுக்காத. சுக்கி, உங்களை திட்டுவாங்களா உங்க வீட்டுல? ஆமா, திட்டுவாங்க. எதுக்கு? ஓ, வேறவங்க வீட்ல போய் இருந்தா திட்ட மாட்டாங்களா? விட மாட்டாங்க எங்க வீட்ல. உங்க பாட்டி நல்ல பாட்டி இல்லையா? ஆய் பாட்டியா? இல்ல, அப்படிலாம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுக்கு வந்தா திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்களே, ஏன் கேக்குற? அப்பனா நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா மட்டும்தான் திட்டுவாங்களா? ஆமா ஆமா, நாங்க கேர்ள்ல வேற வீட்டுக்கு போனா திட்டுவாங்க. அப்பா, என்னப்பா? சுக்கி ஃப்ரெண்ட் கேர்ள்ப்பா. அதனால அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க பாட்டி திட்டுவாங்களாம். அதனாலப்பா நானும் என் சுக்கி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்ப்பா. நம்ம ஒரு ரூட்டு போட்டால் என் பேரன் ஒரு தனி ரூட்டில் போகிறானே. போகட்டும் போகட்டும், நல்லா போகட்டும். என் பிள்ளைய 2 பேரும் எப்படி முழிக்கிறானுங்கன்னு பாரு. இப்போ என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்வீங்க? உட்டால கிடி இப்போ என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்வீங்க? ஐயோ, என்னால் சந்தோஷத்தில் நிற்க கூட முடியலையே. முகத்தில் சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஐயோ, பின்னாடி நிற்கிற என் சின்ன பிள்ளையோட முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுமே. திரும்பி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவானே. நான் என்ன செய்வேன்? அவங்க வீட்டுக்கு நீ எப்படிடா கண்ணா போவ? அப்பா, அவங்க வீட்டுக்கு போனா அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கப்பா. அதான் என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா? டார்லிங், நீ வா, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க வீட்டுக்கு போட்டும் நம்ம வீட்டுக்கு போலாம்.
வாகா நீ சொன்னா கேட்க மாட்ட. என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக கூடாதா? ராஜா 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 இரு அழாத அழாத, போகலாம் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, போகலாம். ப்ரோ இருடா, நீ ஒரு பக்கம். வாகா குட்டி, அவங்க வீட்டுக்கு போய் நீங்க என்னடா பண்ண போறீங்க தங்கம்? நான் என் சுக்கி ஃப்ரெண்ட் கூட விளையாடுவேன், ரைம்ஸ் பாட்டு படிப்பேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் மம்மம் ஊட்டி விடுவாங்க. நாங்க ஜாலியா கண்ணாமூச்சி விளையாடுவோம். இன்னும் நிறைய விளையாட்டு வச்சிருக்கோம். நாங்க ஒண்ணா விளையாடுவோம். நான் சுக்கி ஃப்ரெண்ட். ஆமா ஆமா, விளையாடுவோம் விளையாடுவோம். போலாமா? சார் என்ன சார் பண்றது? எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஓகே சொல்லிடுவாங்க. எங்க அப்பா நல்ல அப்பா. என்னப்பா? ஆ ஆமாப்பா, ஆமா, நல்லாப்பா தான். குட்டி பிள்ளை, நீ அவங்க கூட சமத்தா இருந்துக்குவியா? இருந்துக்கிடுவேன். மிஸ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே வாகா குட்டியை கூட்டிட்டு போறதுக்கு? ப்ரோ நீ என்ன பேசிட்டு இருக்க? இருடா, ஒன்னு பேசாம இருன்னு சொன்னேன். நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல ப்ரோ. நீ பேசாம வாகா குட்டி அவங்களுக்கே தார வார்த்து கொடுத்துரு. ஷிட். போ டார்லிங், உங்க கூட நட்டு. ஒன்னும் இல்ல சும்மா லைக் டார்லிங் உன் கூட சும்மா அதுக்காண்டின்னு சண்டை போடுறாரு. டார்லிங் கோமா பேசுறாங்கப்பா. இல்ல டார்லிங்கால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல. உன்னை பாக்குறதுக்காக தானே அங்க இருந்து வந்தாங்க. இப்போ நீ உன் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் டார்லிங்க்கு சும்மா சின்னதா செல்லமா கோவம், வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா. என் ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க வர மாட்டேங்கிறாங்கல்லப்பா. அவங்க வீட்ல விட மாட்டாங்களாம், அவங்க கேர்ள். அதனால நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, உனக்கு அங்க எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ இருந்துட்டு வா. டார்லிங். உன் டார்லிங்க நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஓகேப்பா. சுக்கி போலாமா? மிஸ், உங்க வீட்ல நானே உங்க 2 பேரையும் ட்ரா பண்றேன். உங்களை உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப நான் எங்க வீட்டுக்கு போய் வாகா குட்டியோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? ஆஹா இல்ல சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ போலாமா? அம்மா, நான் இவங்களை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடட்டுமா? ஆ ஆ சரிப்பா, சரி போலாம் மிஸ். போகலாம். டாடி டாடா. ஆ டாட்டா டாட்டா. அம்மா, நீங்க தம்பி கூட வீட்டுக்கு போயிருங்கம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். என்னடா நடக்குது இங்க? என் மகனா இது? வெண்ணிலா பிள்ளை சொன்னது சரிதான். அப்போ இவன் பிள்ளைய வேற யாருக்கிட்டையும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்க மாட்டான். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதே எனக்கு அதிசயமாக தான் இருக்குது. பிக்னிக் போனதுக்கே பின்னாடியே போய் நின்னவன் இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படி அனுப்புறதுக்கு மனசு வருது இவனுக்கு? ஒருவேளை என் பேரப்பிள்ளை அழுகிற மாதிரி மூஞ்சியை வச்சதும் டக்குன்னு மனசு மாறிட்டானோ, அழுதுறக்கூடாது, மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாதுன்னு. அதுக்குனாலும் இப்படியா? வெண்ணிலா சொன்ன மாதிரி இந்த டீச்சர் பொண்ணுக்கிட்ட சிரிச்சு பேசுகிறானே. யார்கிட்ட இந்த மாதிரி சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லையா? ஆனால் நம்ம ஒரு ரூட்டு போட்டு அதில் வாகா குட்டியை கூட்டிகிட்டு போவோன்னு பார்த்தா இந்த குட்டி பிள்ளை அவன் ஒரு ரூட்டு போட்டு அதில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறானே. என் பேர பிள்ளை கெட்டிக்கார பையதான். எப்படியோ என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தா சரி. இந்த சின்னவன் என்ன குதிக்க போகிறானோ. சார். சொல்லுங்க மிஸ். சார் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்களோ? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார். ஓகே. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் பையனை. ஓகே மேம், ஷூர். போகிற வழியில் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிக்கலாமா வாகாவுக்கு, அவனுக்கு விளையாடுறதுக்கு? எங்கள் வீட்டில் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் இருக்குது சார், நான் அதை கொடுத்துக்கிறேன், தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம். ஓ அப்படியா? உங்கள் வீட்டில் குட்டி பசங்கள்லாம் யாராவது இருக்காங்களா என்ன? இல்லை சார், நான் தான் விளையாடுவேன். எது? இல்லை சார், கிண்டர் கார்டன் டீச்சராக இருக்கேன்ல, அப்போ குட்டி பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பில்டிங் பிளாக்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாக, அதில் டிசைனாக பில்டிங் கட்டி பார்ப்பேன். அது மாதிரியே ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு கட்டுறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓ ஓகே. போடுற வேஷத்தை நல்லா போடுறீங்க, வெரி குட். சார் என்ன சார் சொல்கிறீங்க? நான் என்ன வேஷம் போட்டேன்?
டோன்ட் மிஸ்டேக் மீ, தப்பா நினைச்சுக்காதீங்க. நாய் வேஷம் போட்டா குறைச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம எல்லாரும் அவங்கவுங்க பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி மாறி தானே ஆகணும். அதை தான் சொன்னேன். இப்போ நீங்கள் கூட கேஜி டீச்சராக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ். அதானா? அதான், அதே தான். வாகா குட்டி, நம்ம மிஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஜாலியா பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடலாம். ஓகே சிக்கி. அங்க நம்ம வீட்ல பாட்டி இருப்பாங்க, அவங்க நல்லா சமைப்பாங்க தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு? டாக்டர் நீங்க எல்லாமே சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, பாட்டி நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. பனியாரம் செய்வோமா? செய்யலாமே. ஏன் மிஸ், நீங்க எந்த மாண்டிசோரி இன்ஸ்டியூட்ல ட்ரைனிங் எடுத்தீங்க? இங்கதான் மதுரையில. அது உங்களுக்கு தெரியாது அந்த ஏரியாலாம், நீங்க மதுரைக்கு புதுசு தானே, அதான். ஆ, ஓஹோ, ஆமா, நான் மதுரைக்கு புதுசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மிஸ், உங்களை தான். அது ராஜு சார் தான் அன்னைக்கு ஒரு நாள் பேச்சு வாக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்க மதுரைக்கு புதுசு, இந்த ஸ்கூல்ல தான் வாகா குட்டியை சேர்க்கணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு ஸ்கூல் சேர்மன் சொன்னதா ராஜு சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, ஆமா சார். அப்போ நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். ஆமா சார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். நீங்க சென்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நானா சென்னைக்கு வந்ததே இல்லை சார், ஒரு தடவை கூட. அப்போ மதுரை மதுரையை விட்டா வேற எங்கேயுமே போனதில்லைன்னு சொல்லுங்க. ஆமா சார். இப்போ வாகக்குட்டியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்களே, அது எந்த ஊருக்கு? அது திருச்சிக்கு சார், திருச்சிக்கு. ஆஹா, திருச்சியில யார் இருக்காங்க? நோண்டி நோண்டி எல்லாத்தையும் கேட்குறாரு சார். அங்கே பாருங்க வீடு வந்துருச்சு, அந்த வீடு தான். அந்த வீடு இல்லை, அந்த வீடு இல்லை, அதுக்கு அடுத்த வீடு. ஆ, நிறுத்துறேன். சார் சொல்ல சொல்ல கேட்காம இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, பக்கத்து வீடு சார், என்னோட வீடு. ஆஹா, அப்படியா? ஒன்றும் இல்லை மேம், இங்கே என்ன கார் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குல்ல, அதான் இங்கேயே நிறுத்திட்டேன். சரி சரிங்க சார், நான் அப்போ பையனை கூட்டிகிட்டு போகிறேன். பிள்ளை பத்திரம். வந்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க. சரி. சரிங்க சார், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைய போயிட்டு வாங்க. சரி, உள்ள போங்க. சரிங்க சார்.